ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் இந்தியாவின் குரலை உலக நாடுகளிடம் அனைத்து கட்சி குழு முன்னெடுத்துச் சென்றது பெருமைக்குரியது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை தொடர்பாக உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்க ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கொண்ட 7 குழுக்களை ஒன்றிய அரசு அமைத்தது. ஒன்றிய முன்னாள் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், காங்கிரஸ் எம்பி சசி தரூர், திமுக எம்பி கனிமொழி, சுப்ரியா சுலே, பிரியங்கா சதுர்வேதி உள்ளிட்ட 7 பேரின் தலைமையில் எம்பிக்கள் மற்றும் தூதர்கள் இடம்பெற்றனர். இந்த குழுக்கள் அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, ஜெர்மனி, மலேசியா, தென்கொரியா உள்ளிட்ட 33 நாடுகளுக்கு சென்று இந்தியாவின் சிந்து நடவடிக்கையின் நியாயத்தையும், தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாடு, உலக அமைதிக்கான பங்களிப்பு, தீவிரவாதத்திற்கு பாகிஸ்தான் ஆதரவளிப்பது உள்ளிட்டவற்றை எடுத்துரைத்தனர். இந்நிலையில் டெல்லி திரும்பிய இந்த குழுக்கள் பிரதமர் மோடியை நேற்று சந்தித்தனர். அப்போது தங்களின் பயணம் குறித்து விளக்கமளித்தனர். He certainly was very, very pleasant to all of us. I think he saw this as an opportunity to thank the delegations for their service, and he was very pleasant. He spent more than an hour with all of us, an hour and a quarter. He walked around the lawn to different tables, talking to different groups of people. We all sort of chatted with him in a very informal way. It was not a formal meeting at all. There were no formal speeches, or even those of us who had given him our reports on the trip did not present those reports or speak to them particularly, but it was a good, lively, informal conversation. இந்த சந்திப்பு குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள மோடி, உலகில் அமைதியை நிலைநாட்ட இந்தியாவின் அர்ப்பணிப்பு மற்றும் தீவிரவாத அச்சுறுத்தலை வேரோடு ஒழிக்க எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு நாடுகளில் அனைத்து கட்சி குழு எடுத்துரைத்ததாக கூறியுள்ளார். இந்தியாவின் குரலை ஒருமித்த குரலில் முன்னெடுத்துச் சென்ற விதம் பெருமைக்குரியது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.